சொந்தமா ஒருத்தங்க வீடு கட்டினாலே பார்த்து பார்த்து கட்டுவாங்க. அதுலயும் ஒரு சிவில் இன்ஜினியர் தன்னோட ட்ரீம் ஹவுஸா ஒரு வீடை கட்டுறாரு. அந்த வீடு சேலுக்கு வருது. சோ இது மொத்தம் 11.25 சென்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நார்த் சைடு ஒரு 25 அடி பாதை, ஈஸ்ட் சைடும் ஒரு 25 அடி பாதை. இது மாதிரி வடகிழக்குல நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு சூப்பரா ஒரு பங்களா டைப்ல இந்த வீடு இருக்கு. சோ இந்த வீட்டோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 3077 ஸ்கொயர் ஃபீட். இடத்தோட அளவு 11.25 சென்ட். இந்த வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 1241 ஸ்கொயர் ஃபீட், மேல ஒரு 1246 ஸ்கொயர் ஃபீட், அதுக்கு மேல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு, அது 585 ஸ்கொயர் ஃபீட். மொத்தம் சேர்த்து 3077 ஸ்கொயர் ஃபீட். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் என்னென்ன இருக்கு, எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஒரு ரேம்ப் இருக்கு, ஏன்னா கார் வந்து திகட்டு இல்லாம மேல ஏறுற மாதிரி அமைப்பு இருக்கு. அங்கிருந்து இபி கனெக்ஷன் 2 GI பைப் மூலயமா அது எல்லாமே ஹை டென்ஷன் நல்ல ஒரு குவாலிட்டியான வயரிங் மூலமா எடுத்து ப்ரீஃபேஸ் வந்து வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ சுத்தி நமக்கு சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துருக்கு. அந்த பாத்தீங்கன்னா தெரியும், அந்த GI பைப்லும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், உள்ளேயும் சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ ஃபுல் செக்யூர்டா தான் இந்த வீடை டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 சைடு சின்ன கேட்டு, ஒரு பெரிய கேட் இருக்கு. நம்ம உள்ள போறதுக்கு சின்ன கேட் இருக்கும், காரை மட்டும் தனியா உள்ள ஏற்றதுக்கு பெரிய கேட் இருக்கு. இது வந்து MS டைப்ல பைப்பிங் சிஸ்டம்ல இது மாதிரி CNC டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பில்லர் வந்து 3 பில்லர் இருக்கு என்ட்ரன்ஸ்ல. எல்லாமே வந்து டைல்ஸ்லயே வந்து கிளாடிங் மாதிரி வச்சு அமைஞ்சிருக்கு. அதுலயுமே நமக்கு வந்து வால் லைட் இருக்கு. வீட்டோட உச்ச பகுதியில இதோட என்ட்ரன்ஸ் இருக்கு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பாக்ஸ் டைப்ல ஒயிட் டிசைன்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு. அதுலயுமே நமக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்ல ஸ்பாட் லைட் கொடுக்கும்போது வீடு நல்ல ஒரு பங்களா டைப்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். இதுல உங்களுக்கு உள்ள சோஃபால இருந்து, இன்டீரியர்ல இருந்து, ஏசில இருந்து, சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வீட்டுல இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த வீடு சும்மா நார்மலா கட்டல, ஒரு சிவில் இன்ஜினியர் பார்த்து கட்டினதுனால ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் பார்த்து கட்டியிருக்காங்க. ஒரு கீழே ஃபவுண்டேஷன் எவ்வளவு டெப்த் போகணும், எந்த அளவுக்கு ரூஃப் பீம் இருக்கணும், எந்த அளவுக்கு ரூஃப்ல நமக்கு ராடு ப்ரொவைட் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி அந்த டிராயிங் படி தான் ஒவ்வொரு விஷயங்களும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்கறது வீட்டோட கிழக்கு பகுதியில் உள்ள இந்த கார்டனிங் ஏரியா. இந்த கார்டனிங் ஏரியா அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து மரங்கள் வச்சிருக்கு. சுத்தி தென்னை மரங்கள், அந்த காம்பவுண்ட சுத்தி தென்னை மரம், வாழை மரம், மாமரம், அப்புறம் முருங்கை மரம், மருதாணி செடி, செம்பருத்தி செடி இருக்கு. இத மாதிரி நல்ல கார்டன் ஏரியா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டோட கிழக்கு பக்கம் அழகா ஃபேர் பிளாக் போட்டு யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்கு. கிச்சனுக்கு பின்னாடி கரவாசல் விட்டு அதுல இருந்து நமக்கு துணி துவைக்கிறதோ இல்லாட்டி வெசல் வாஷ் பண்றதோ இந்த யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் ஆகும். இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த வீடு ஒரு சிவில் இன்ஜினியரால கட்டப்பட்டதுனால ஃபுல்லா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் வீடு கட்டியிருக்காங்க. பில்லர் எந்த சைஸுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு கம்பி ப்ரொவைட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், காங்கிரீட் எந்த கிரேட்ல இருக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதோட PDF-ம் உங்களுக்கு இதுல நான் மெர்ஜ் பண்ணி கொடுக்குறோம். இதுல டீடைல்டா ஃப்ளோரிங் டயக்ராமு, அப்புறம் எர்த் பீமு, அப்புறம் ரூஃப் பீமு, ரூஃப் மெத்தடு எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதோட வால் பாத்தீங்க அப்படின்னா 3 அடிக்கு 8 இன்ச்சுல நமக்கு டைல்ஸ்லயே கிளாடிங் மாதிரி அழகா வந்து கான்ட்ராஸ்டா சூப்பரா இதோட வாலிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ளோரிங்கும் 1.7 அடி நல்லா வந்து ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடியில நம்ம அழகா ஃப்ளோரிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் உள்ள நுழையும் போது நமக்கு கிரானைட்ல அழகா வந்து நோசிங் பண்ணி சூப்பரா இதோட சிட் அவுட் போட்டு மேலே ஏறுகிற மாதிரி அழகா டிசைன் பண்ணிருக்கு. வீட்டோட மெயின் டோர் இது ஃபுல்லா வந்து நம்ம தேக்குல பண்ணிருக்கு. ஃபுல்லா இந்த ஃப்ரேம், இந்த 3/4 அடி 1 அடி இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே தேக்குல அழகா டிசைன் பண்ணி அழகா அதுல கர்விங் பண்ணி ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஃப்ரேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல இதோட கிளியர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் விண்டோ இருக்கு. இதுல மெயின் டோர் டபுள் ஃபோல்டர் ரெட்டை திறப்பு உள்ளது. இதோட ஹேண்டிலுமே நம்ம ஆன்டிக் லுக்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு. சூப்பரான ஒரு பிளசன்டான ஒரு ஹாலோட சைஸ் 16 அடிக்கு 16 அடி. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்கிறதுனால உங்களுக்கு டிவி யூனிட், கபோர்டு யூனிட், அப்புறம் ஏசி, கர்டைன் யூனிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ளோரிங் நமக்கு 4 அடிக்கு 2 அடியில ஃபுல்லி கிளாசிஃபைடு பாடியில நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஃப்ளோரிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. இது ஐவரி கலர்ல இருக்கிறதுனால வீடு இன்னும் பிரைட்டா தெரியுது.
அதுக்கப்புறம் இதோட ஃபால் சீலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஹிடன் லைட்டை ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து அதுலயும் ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் சைஸ்ல நமக்கு ஸ்பாட் லைட் கொடுத்து அழகா பிரம்மாண்டமா ரவுண்ட்ல ஒரு சூப்பரான கட்டிங்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர் வச்சு வெளியில நமக்கு வந்து அப்படியே வார்ம் ஒயிட்ல அழகா டிசைன் பண்ணதுனால இதோட ஃபால் சீலிங்கே ரொம்ப எலகண்டா இருக்கு. சோஃபா, ஒரு பெரிய விண்டோ, ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ, அதுக்கு அழகா கர்டைன்ஸ் ஒயிட்லயும் ஐவரி கலர்லயும் அழகா டிசைன் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோட டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாசி லுக்கில் அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப் டைப்ல அழகா இதோட டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வால் ஃபுல்லாமே நமக்கு வந்து அழகா ஷோகேஸ் யூனிட் மாதிரி மைக்காலேயே அழகழகா டிஃப்ரெண்ட் கலர்ல நம்ம காம்பினேஷன் செட் பண்ணி சூப்பரா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வெஸ்ட் சைடு வால்லையும் ஒரு வெர்டிக்கல் விண்டோ இருக்கு. அதை கவர் பண்ற மாதிரி நமக்கு இது மாதிரி கர்டைன் சிஸ்டம் ரொம்ப குவாலிட்டியா செட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் நமக்கு பூஜை ரூம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கிறதுக்காக அழகா டபுள் டோர் போட்டு அழகா சிஎன்சி ஒர்க் பண்ணி இதோட பூஜை யூனிட் இருக்கு. அழகான ஒரு பூஜை ரூம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பூஜை ரூம் அப்படியே மேல வந்து ஐசீலிங் மாதிரி கீழே நீங்க சொல்ற மந்திரங்கள் வந்து மேல வரைக்கும் மேல உள்ள ரூம்ஸ்க்கு கேட்கிற வரைக்கும் அழகா வந்து அப்படியே ஹைலைட்டடா எலிவேட்டடா நம்ம ஹை சீலிங்கா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எல்லா ரூமுக்குமே இருக்கிற மாதிரி சூப்பரா இதோட பூஜை ரூம் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்ததா இந்த வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து கிச்சன் அண்ட் டைனிங் தான். இப்போ ஹால்ல இருந்து உள்ள நுழையும் போதே இது ஒரு பஃபர் ஏரியா மாதிரி இருக்கும். இந்த பஃபர் ஏரியால இருந்து நேரம் இங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இது டைனிங் ஏரியா. இதுல ஒரு ரவுண்ட் டேபிள்ல நமக்கு டைனிங் ஏரியா இருக்கு. வென்டிலேஷனுக்காக 2 சைடுமே விண்டோ இருக்கு. அதை கட்டைனால கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா ஒரு ஹை சீலிங் ஏரியா. அதுல இருந்து நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு ஹேங்கிங் லைட் இருக்கு. வென்டிலேஷனுக்காக விண்டோ இருக்கு. அதே மாதிரி மற்ற ரூம்ல இருந்து பார்க்கும்போதும் இந்த ஹைலைட்டடா இந்த சீலிங் ஏரியா தெரியுற மாதிரி நமக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு. இதுலயுமே நமக்கு 2 சைடுமே கபோர்டு இருக்கு. அழகா வந்து மைக்கா குவாலிட்டியா இதை மாதிரி ஹேண்ட் கொடுத்து அது குவாலிட்டியா இதோட கபோர்டு ஒர்க் யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஸ்பெஷலா இதோட டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. அடுத்து கிச்சன் ஏரியா. கிச்சன் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஓப்பனிங்காக கொடுத்து அதுலயுமே பிளைவுட் அடிச்சு மைக்கா ஒட்டி அப்படியே ஒரு உடன் கிரைன்ஸ்ல ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஒரு மிரர் வச்சு அழகான டைப்ல ஒரு வாஷ் பேசின், அது கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட். அதே மாதிரி இந்த கிச்சன் வந்து ஒரு எலைட்டா தெரியறதுக்காக ரொம்ப கலரா இல்லாம லைட் கிரீன் ஒரு ஆலிவ் கிரீன்ல இதோட கீழே ஃபுல்லாமே நமக்கு வந்து கபோர்டு இருக்கு வந்து மாடலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மேலேயும் நமக்கு வந்து ஃபுல் மாடலர் கிச்சன். கீழே ஃபுல்லாமே நமக்கு எஸ்எஸ் ட்ரேல 304 குவாலிட்டியில எல்லாமே நமக்கு வந்து பிளேட் யூனிட், ஆயில் ட்ரே யூனிட், கட்லரி யூனிட் எல்லாம் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்காக நமக்கு யூபிவிசி விண்டோ இருக்கு, ஒரு பெரிய விண்டோ. அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக இருக்கு. ஸோ இந்த வழியா பின்னாடி போற மாதிரி ஒரு பெரவாசலும் நமக்கு வந்து இங்க இருக்கு. ஒரு கிச்சன் கிரானைட் வந்து சிங்க்கு, அடுப்பு, கேஸ் அடுப்பு எல்லாம் வைக்கிற மாதிரி ஃபுல் செட்டப்போட ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த ரூம் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லா 10 அடிக்குமே வால் டைல் யூஸ் பண்ணி அழகா பண்ணதுனால அது மாதிரி அடி பிடிக்கிறது, ஒரு மாதிரி கருப்பு பிடிக்கிறது இல்லாம ஈஸியா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் குறைச்சிடுறதுல. ஸோ அடுத்ததா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்குமே ஒரு சின்ன ஒரு பஃபர் ஏரியா கொடுத்து அதோட மெயின் டோரை தனியா பிரிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இதுல இருக்கு. ஸோ இப்போ மேல மாடிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்ரோச் பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஹேண்ட் ரயில் எல்லாமே வந்து தேக்குல அழகா பண்ணி இதுல வந்து கிளியர் ஃபினிஷ். இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே உள்ள ஏரியாவும் நம்ம அழகா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டா டிசைன் பண்ணி ஸ்டோரேஜ் யூனிட் அழகா வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் இதுல இருக்கு. வந்து ஒயிட்ல கிரானைட்ல வந்து அப்படி நம்ம சில்வர்ல நமக்கு சின்ன சின்ன ஸ்பார்க்லிங் இருக்கிற மாதிரி அழகா டிசைன் பண்ணி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ மேலே ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்ரோச் பண்ண போறோம். ஸோ இது வென்டிலேஷனுக்காக மேற்கு பக்கம் ஒரு யூபிவிசி விண்டோ இருக்கு. இந்த கார்னர் செல்ஃப் மாதிரி ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா 2 பெட்ரூம் இருக்கு. ஹால் மாதிரி சின்ன ஒரு ஹால் செட்டப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியா ரூம், ஒரு என்டர்டைன்மெண்ட் ரூம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோயர் ஏரியா வுட்ல வந்து நமக்கு அழகா வந்து இது மாதிரி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு. இது கீழே தான் நமக்கு டைனிங். இது ஒரு ஹால் நமக்கு வந்து ஹை சீலிங் ஏரியா. இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியா. ஸோ இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியா. இதில் அழகா வந்து ஒரு பெரிய டிவியோ இல்லை ப்ரொஜெக்டரோ நீங்கள் அழகா யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி நீங்கள் ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் அழகா யூஸ் பண்ணால் இது ஒரு அழகான ஒரு மீடியா ரூமாக இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வென்டிலேஷனுக்காக நமக்கு கிழக்கு பக்கம் ஒரு விண்டோ இருக்குது. ஃபேன் எல்லாமே இதில் ஃபிட்டிங்காக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஹிட்டனில் நீங்கள் வைக்கிறதுக்காக கபோர்டு ஒர்க் யூனிட் இருக்கும். அதே மாதிரி ப்ரொஜெக்டர் இதனால் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு தியேட்டர் செட்டப்போட வைக்கிறதுக்கு இது சூப்பரான ஒரு ஏரியா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பெட்ரூம்.
ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ரூம். இதுலேயும் நமக்கு வந்து அழகாக ஒரு அட்டாச் டாய்லெட், ஃபுல்லாக வந்து மேலேயும் கீழே நமக்கு ஒரு கபோர்டு யூனிட்டு. இதோட எல்லாமே வந்து மைக்கா ரொம்ப குவாலிட்டியாக, உட்ருக்கு ரொம்ப குவாலிட்டியாக உள்ளது. வெண்டிலேஷனுக்காக, கிராஸ் வெண்டிலேஷனுக்காக நம்ம தெற்கு பக்கம் ஒரு விண்டோவும் மேற்கு பக்கம் ஒரு விண்டோவும் இருக்கும். ஸோ இதுலேயுமே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி அழகாக வச்சு கபோர்டு ஒர்க் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதில் ஹீட்டர் யூனிட் எல்லாமே இருக்குது. வாலுமே இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு இருந்த மாதிரி இருக்குது. ஃப்ளோரிங் வந்து ஆன்டி ஸ்கிட்டிங் ப்ராப்பர்ட்டியோட இருக்குது. பேரி வேலை ஒரு வாஷ் பேசின் இருக்குது. ஒரு வாட்டர் கிளாஸ் யூனிட், ரைன் ஷவர் எல்லாம் ரொம்ப பக்கா சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு குயின் சைஸில் ஒரு பெட் இருக்குது. இதே மாதிரி ஒரு கபோர்டு யூனிட் இருக்குது. அப்படியே ஒரு வெர்டிக்கல் விண்டோ நமக்கு மேற்கு பக்கம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வடக்கு பக்கமும் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அதை சுற்றி கர்டைன்ஸ் அழகாக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு கம்ஃபர்டபுளான சூப்பரான இது 2வது பெட்ரூமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பால்கனி ஏரியா. இது ஒரு மீட்டிங் ரூம் மாதிரியோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரியோ இதை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபால் சீலிங்கும் ரொம்ப எலகண்டாக அழகாக ஹிடன் லைட் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த டைமில் ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஹைலைட் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்டைன்ஸ் அழகாக கொடுத்து விண்டோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. இது இந்த ஹால்லேருந்து உள்ளே போகிற பால்கனி ஏரியா. ஸோ ஒரு சூப்பரான எலகண்டான பால்கனி ஏரியா. இதில் அழகாக நம்ம ஊஞ்சல் மாதிரி நம்ம போட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இந்த மாதிரி பெர்குலா டைப் கொடுத்து அதில் அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஹால் மூலயமா இந்த இடத்த அப்ரோச் பண்ணிடுறோம். இதில் ஹேண்ட் ரைல் ஃபுல்லாமே வந்து நமக்கு ஒரு 4 அடி வரக்குள்ள நம்ம எம்எஸ் டைப்பில் சூப்பராக இதோட ஹேண்ட் ரைல் அமைஞ்சிருக்கு. கீழே ஃப்ளோரிங்குமே நமக்கு வந்து மேட் ஃபினிஷில், இதுனா கிளாசி ஃபினிஷ் வைக்க முடியாதனால மேட் ஃபினிஷில் இந்த கிளாடிங் டைப்லேயே இந்த 3 அடிக்கு 8 இன்ச்சில் கிளாடிங் டைப்பில் இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு காமன் டாய்லெட். நமக்கு வெஸ்டர்ன் டைப்லேயும் வாஷ் பேசின் எல்லாம் அமைஞ்சு சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்கும். போக டோட்டலாக ஒரு காமன் டாய்லெட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம போக வேண்டியது செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோருக்கு அதே மாதிரி தான் நமக்கு உட்டனில் நமக்கு தேக்கில் பண்ண ஹேண்ட் ரைல், வெண்டிலேஷனுக்காக மேற்கு பக்கம் ஒரு விண்டோ. ஸோ நமக்கு மேலே வரும்போது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அது போக இதை மாதிரி ஒரு சூப்பரான ஃபோயர் ஏரியா இருக்குது. இதில் நீங்கள் மைக்ரோ ஓவனோ ஏதோ ஒரு விஷயம் வச்சு நீங்கள் வந்து சமையல் பண்ணிக்கலாம். மேலே கபோர்டு ஒர்க் எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்காக ஃபுல்லாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வீட்டோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.5 அடிக்கு 20 அடி அளவுக்கு ஒரு ஹால் என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுலேயுமே வந்து கிங் சைஸில் ஒரு பெட் அமைஞ்சிருக்கு. அப்புறம் நமக்கு ஒரு 1.5 டன் ஏசி இருக்குது. வெண்டிலேஷனுக்காக நமக்கு மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் விண்டோ இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே ஸ்லைடிங்கில் நமக்கு அழகாக வந்து இதோட கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து இதோட ஃபால் சீலிங் பற்றி சொல்லணும். அழகாக லைட்டிங்ஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராகவும் அதே டைமில் ரொம்ப அழகாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதில் உங்களுக்கு மெமரிஸை வந்து பேஸ் பண்ணுற மாதிரி வுட் ஒர்க் பண்ணி அதில் வச்சுருக்கு. இதில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி அப்புறம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் அண்டு ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இது அழகாக வந்து இந்த மாதிரி அலுமினியத்தில் உள்ள ஹேண்ட் ரைல் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. வெண்டிலேஷனுக்காக நமக்கு அழகாக ஒரு வெர்டிக்கல் விண்டோ இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு அட்டாச் டாய்லெட் வித் பாத் டப்போட இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாத் டப் நம்ம ஹீட்டு செட்டப்போட அமைஞ்சிருக்கு. அது வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட், வாஷ் பேசின் எல்லாமே ஒரு மாஸ்டர் டாய்லெட்டாக இது இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பால்கனி ஏரியா வரும் பார்த்தீங்களா, அதனால் இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு ஃப்ளோரிங் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண ஒரு சூப்பரான டெரஸ். இது ஒரு அழகான பால்கனி ஏரியாவும் டெரஸாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியும். நம்ம கோவில்பட்டியோட இளையரசந்தேந்தல் ரோடு இங்கே தான் இருக்குது. டிவிஎஸ் ஷோரூம், மாடர்ன் ஹார்ட்வேர்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் நம்மளோட கோவில்பட்டியோட சில்வர் ஸ்டோன் ரெசார்ட் ஹோட்டல் நமக்கு அழகாக பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹைவேலேருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில்
இளையர்சல் ரோட்ல இருந்து நேரா வந்து கேடிசிபி டிப்போ இருக்கும். அது பக்கத்துல நமக்கு 2 சைடும் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல 25 அடி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மொத்தமா 11.25 சென்ட்ல 3077 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்ச ஒரு சூப்பரான வீடு. இந்த வீடு உங்களுக்கு ஒரு பெரிய லக்ஸரிஸா நீங்க வீடு தேடுறவங்களுக்கு கண்டிப்பா இது சூட் ஆகும். ஸோ இது சேல் பர்பஸ்க்காக கட்டின வீடு கிடையாது, அந்த இன்ஜினியரோட ஓன் பர்பஸுக்காக பார்த்து கட்டின வீடு. ஸோ இந்த வீட்டோட விலைய அந்த இன்ஜினியர் டோட்டலா ஒரு எக்ஸல் சீட்ல இடத்துக்கு என்ன வேல்யூ போவோம், அவர் என்னென்ன செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு எவ்வளவு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. வீடு வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்க, இந்த வீட்டை பாருங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன இருக்குங்கிறது அந்த இன்ஜினியர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த் டு பர்ச்சேஸா இந்த வீடு இருக்கும்.